ரிச் டேட் புவர் டேட் பை ராபர்ட் கியோசகி. இதை ராபர்ட் கியோசகி சூப்பராக சொல்லியிருப்பாரு. பணம் அதிகமாக சம்பாதிக்கிறவங்க வேற, பணக்காரங்க வேற. இட்ஸ் நாட் ஹவு மச் மணி யூ மேக். நீங்கள் எவ்வளோ பணம் சம்பாதிக்கிறீங்கன்னு முக்கியம் இல்லை. இட்ஸ் ஹவு மச் மணி யூ கீப். உங்களுக்கு வரக்கூடிய பணத்தை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்கிறதுல தான் இருக்குது. இந்த எஜுகேஷன் சிஸ்டம் பண்ணுற பெரிய ப்ராப்ளமே இதான். அதாவது ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டை பற்றி அவங்க சொல்லியே தர மாட்டாங்க. அந்த ரிச் டேட் புவர் டேட் புக்கில் அவருக்கு 2 அப்பா இருக்காருன்னு அவர் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஒன்று அவங்க சொந்த அப்பா, இன்னொன்று அவங்க ஃபினான்ஷியலை பற்றி சொல்லி கொடுத்த ஒரு அப்பா. அந்த ஸ்டோரியில் மெயினாக சொல்லியிருக்க விஷயமே, புவர் டேட் வந்து ஏதாவது ஒரு பொருளை பார்க்காங்கன்னா இது நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதே ரிச் டேட் இதை எப்படி நம்ம அஃபோர்ட் பண்ணலாம்னு சொல்லி தருவாங்க. இதான் 2 டிஃப்ரெண்ட் பீப்புளுக்குள்ள மைண்ட் செட். நார்மல் பீப்புள் எல்லாமே காலேஜ் முடிப்பாங்க, வேலைக்கு போவாங்க, மேரேஜ் பண்ணுவாங்க, வீடு, காரு, லேட்டஸ்ட் ஐஃபோன் வாங்கி சந்தோஷமா இருக்குன்னு அவங்க நினைப்பாங்க. இது எதுவுமே உண்மை கிடையாது. இது எல்லாமே அவங்க லோன்ல தான் பை பண்ணிருப்பாங்க. ரிச் பீப்புள் அதிகமாக அசெட் பை பண்ணுவாங்க. அசெட்னா சொத்து, அதாவது எந்த ஒரு விஷயத்துலேருந்து மணி வந்துகிட்டே இருக்கோ அது அசெட்டு. புவர் பீப்புள் எக்ஸ்பென்சஸ் அதிகமாக பண்ணுவாங்க, அதாவது செலவு. இதுக்கு நடுவில் இருக்கவங்க தான் மிடில் கிளாஸ். இவங்க லைபிலிட்டிஸை தான் அதிகமாக வாங்குவாங்க, பட் அதை அசெட்டுன்னு நம்பிட்டு இருப்பாங்க. அவங்க பண்ணுற ஜாப் மூலியமாக அவங்க கடைசி வரைக்கும் ஃபினான்ஷியல் ஃப்ரீடமும் அடைய மாட்டாங்க, கடைசி வரைக்கும் புவராகவே தான் இருப்பாங்க. இதுக்கு பிஸ்னஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு ஆப்ஷன்.